மீனும் சிறிய வானவில். ஒரு காலத்தில் ஒரு அமைதியான கிராமத்தில் நீல நிற கண்களும் எல்லாவற்றையும் பற்றி அறியும் ஆர்வமும் கொண்ட நிலா என்ற சிறுமி வசித்து வந்தாள். அவளுக்கு ஆற்றங்கரையில் விளையாடுவது மிகவும் பிடிக்கும். ஒரு வெயில் நிறைந்த காலை பொழுதில் நிலா ஆற்றங்கரையில் அமர்ந்து தண்ணீரில் மிதக்கும் இலைகளை பார்த்து கொண்டிருந்தாள். திடீரென்று ஒரு சிறிய ஒளிக்கீற்று அவளது கண்களை பறித்தது. அது ஒரு சிறிய மீன். அதன் செதில்கள் வானவில்லின் எல்லா வண்ணங்களிலும் மின்னின. ஆனால் அது ஒரு நொடியில் மறைந்துவிட்டது. ஒரு சிறிய வானவில் என்று நிலா மூச்சு திணறினாள். நிலா ஒவ்வொரு நாளும் ஆற்றங்கரைக்கு சென்று அந்த சிறிய வானவில் மீனை தேடினாள். சில சமயங்களில் சூரிய ஒளி சரியாக படும்போது அவள் மீண்டும் அதன் வண்ணங்களை பார்க்க முடிந்தது. ஒரு நாள் நிலா தனது சிறிய வலையுடன் வந்தாள். நான் உன்னை பிடித்து உனது வானவில் வண்ணங்களை எப்போதும் பார்க்கப் போகிறேன் என்று அவள் நினைத்தாள். அவள் கவனமாக வலையை தண்ணீரில் இறக்கினாள். ஆனால் மீன் மினுமினு மிகவும் வேகமானது. அது வலையிலிருந்து நழுவி ஆழமான பகுதிக்கு நீந்தியது. நிலா சோகமாக உணர்ந்தாள். அவள் வலையை கீழே வைத்துவிட்டு ஆற்றங்கரையில் அமர்ந்தாள். நான் உனது அழகை பிடிக்க முடியாது போலிருக்கிறது என்று அவள் மெதுவாகச் சொன்னாள். அப்போது ஒரு மென்மையான சூரிய கதிர் தண்ணீரில் விழுந்தது. மினுமின்னு மீண்டும் தோன்றியது. அதன் செதில்கள் முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு பிரகாசமாக மின்னின. நிலா சிரித்தாள். அவள் மீனை பிடிக்க வேண்டியதில்லை என்று அவளுக்கு புரிந்தது. அதன் அழகு சுதந்திரமாக இருக்கும்போதுதான் மிகவும் பிரகாசமாக இருந்தது. ஒவ்வொரு நாளும் நிலா ஆற்றங்கரைக்கு சென்று மினுமினுவை வாழ்த்தினாள். சில சமயங்களில் ஒரு சிறிய வானவில் தோன்றியது, சில சமயங்களில் இல்லை. ஆனால் நிலாவுக்கு தெரியும், அது எப்போதும் அங்கேயே இருக்கும், அதன் சொந்த வழியில் அழகாக.